இரவு அடிக்கடி கைகால் மரத்து போகுதா? இது நரம்பு பாதிப்போட ஆரம்ப அறிகுறி. சில பேருக்கு இது சாதாரண வியாதியா தோணும். ஆனா உடம்புல நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறதா இந்த மரத்து போறது. இது தூக்கத்தை கெடுத்து உடம்புல பல்வேறு பிரச்சனையை ஏற்படுத்துது. ஒரு சுகர் பேஷண்ட் என்கிட்ட வர்றப்ப, சார் நைட்ல கைகால் எனக்கு மரத்து போகுது, ஃபேன் போட்டு தூங்க முடியல, ஃபேனை போட்ட உடனே எனக்கு கைகால்லாம் எரிய ஆரம்பிச்சிருது, அதுக்கு பின்னாடி என் மைண்ட சொல்லி ஒரு ஏசி வாங்கி மாட்டினேன், ஏசி போட்டு கொஞ்சம் குளிர் வந்துருச்சுனாலே கைகால்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. குளிர் காலத்துல போர்வையை போட்டு போத்தி படுக்க முடியல, போர்வை உடம்புல பட்டாலே எரிய ஆரம்பிச்சிருது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நிறுவி கடந்த 35 வருஷமா நடத்திக்கிட்டு வரோம். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பண்ணி நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்காங்க. எங்க மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்லாமல் சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் சிறந்த சேவையை அளித்து வருகிறது. இதுவரைக்கும் 4600க்கு மேற்பட்ட சக்கரை புண்களை நாங்க குணப்படுத்தி இருக்கோம். இதை பத்தி நீங்க போட்டோ ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. போட்டோ ஆதாரத்தோட நாங்க பண்ண மிக முக்கியமான கேசஸ் அதுல அப்லோட் பண்ணி இருக்கிறோம். நான் நிறைய சுகர் பேஷண்ட் பார்த்திருக்கேன். ஆனா இந்த பேஷண்ட் சொன்ன காரணங்கள் ரொம்ப வித்தியாசமானவை. இது ரொம்ப சவாலான கேஸும் கூட. நான் வீட்டுல தனியா தான் சார் படுத்திருக்கேன், யாரு கூட படுக்க முடியல, அவங்க ஏசில தூங்குவாங்க அல்லது ஃபேன்ல தூங்குவாங்க, குளிர்காலத்துல போர்வையும் போத்திக்க முடியல, கொசுக்கடி தாங்க முடியல, என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொல்றப்ப அவங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு. நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், சர்க்கரையில 2 வகை இருக்கு. அதுல 2வது வகை சர்க்கரை நோயாளி வந்து மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. பெரும்பாலான சர்க்கரை நோயாளிக்கு அறிகுறிகளே தெரியாது, அறிகுறிகள் இல்லாமே பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போறப்ப, ஒரு பரிசோதனைக்கு போறப்ப, ஒரு காய்ச்சல் அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போறப்ப அவங்க பரிசோதனை பண்றப்பதான் அவங்களுக்கு சர்க்கரை இருக்கிறதே தெரியும். தொந்தரவே இல்லைன்னா நம்ம மக்கள் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம்ல, அந்த மாதிரியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அதிகமான சர்க்கரை அளவு இவங்களுடைய நரம்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்திடும். இந்த நோயாளி அந்த வகை, அதாவது அறிகுறிகளே இல்லாம இந்த பிரச்சனை வந்த பின்னாடி தான் அவங்க செக் பண்ணி சுகர் இருக்குன்றத அவங்க பார்த்து அதுலயும் சரியா வரல அப்படின்ற பின்னாடி தான் என்கிட்ட வந்தாங்க. இதனாலதான் சொல்றோம், சர்க்கரை வந்து ஒரு சைலண்ட் கில்லர், அதாவது மெதுவாக கொள்ளும் வியாதி. இதை பத்தி விரிவா நான் நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் மெசேஜ் அனுப்பிச்சோ நீங்க இந்த புத்தகத்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி சர்க்கரை பேஷண்ட்டுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சர்க்கரை சத்தும் கொழுப்பு சத்தும் இணைஞ்சு இரத்த குழாயில அடைப்பை ஏற்படுத்துது. அதுவும் முக்கியமா நரம்புகளுக்கு போற சின்ன சின்ன இரத்த குழாயில பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த சின்ன சின்ன இரத்த குழாய் அடைக்கிறப்ப லேசா ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். அந்த உணர்வு சில பேருக்கு வரும், பல பேருக்கு வராது. எரிச்சல் வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. ஆனா பல பேருக்கு இந்த உணர்வும் வராம போயிடும், அதனால ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டாங்க. அப்ப ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டாங்க. இந்த இரத்த குழாய் அடைப்பு அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த மதமதப்பு வர ஆரம்பிக்கும். சில பேர் எனக்கு கையில மதமதப்பு இருக்கு, சில பேர் காலில் மதமதப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மதமதப்பு இந்த மாதிரி முழுசா நரம்பு இறந்து போனதற்கான அறிகுறி தான் இந்த மதமதப்பு. இந்த பேஷண்ட் வந்து ஃபேன் போட்டும் தூங்க முடியல, ஏசி போட்டும் தூங்க முடியல அப்படின்னா வெளியிலேருந்து வர்ற உணர்வை நம்ம உடம்புல இருக்க நரம்பு சரியா புரிஞ்சுக்க முடியல அல்லது தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதனால அதோட சமிக்கையை பிரெயினுக்கு சரியா அனுப்பாது. ஏதோ தப்பான கிளைமேட் மாறி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. அதுக்கு காரணம் இந்த நரம்பு இறந்து போனதற்கான ஒரு அறிகுறி தான். இந்த நோயோட அறிகுறிக்கு பேரு தெர்மல் ஆலோடைனியா. இது ஒரு குறிப்பிட்ட நரம்பு பாதிப்பு. பேஷண்ட் வித் ஸ்மால் ஃபைபர் நியூரோபதி typically experience the worst of their symptoms at night, often complaining of restless legs, bedsheet intolerance அப்படின்ற வார்த்தையை அந்த ஆன்லைன் நூலகத்தில் அழகா சொல்லி இருக்கிறாங்க. இதை பற்றி தரவுகள்
இந்த டிஸ்பிளேல தெரிகிற வெப்சைட்டுக்கு போனால் நீங்களே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நரம்பு பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா காலுடைய வடிவமே மாறிடும். சில பேருக்கு காலுடைய அமைப்பு மாறி அதனால புண்ணு வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, இந்த படத்துல பாருங்க, இது நார்மல் கால். இந்த மாதிரி நரம்பு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய கால் வடிவம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி வந்துருச்சுனாலே அந்த காலில் குறிப்பிட்ட இடத்துல அழுத்தம் அதிகமாகி புண்ணு வந்துடும். நீங்க சில சுகர் பேஷண்ட் பார்த்துருப்பீங்க, 2 வருஷம் 5 வருஷமா புண்ணு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த நரம்பு பாதிப்பு காலில் வடிவத்தில் மாற்றம் செஞ்சு அதனால ஏற்படக்கூடிய புண்ணு. இந்த புண்ணு வெறுமனே மருந்து கட்டுறதுனாலையும் மாத்திரை சாப்பிட்றதுனாலையும் ஆறாது. இந்த மாதிரி நீண்ட கால புண்ணு இருக்கிற பேஷண்ட்டுக்கு எங்க மருத்துவமனையில் RFCS அப்படின்ற ஒரு மெத்தடு மூலமா ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த காலுடைய வடிவத்தை மாற்றி மேற்கொண்டு புண்ணு வராம தடுத்துருவோம். இருக்கிற புண்ணையும் ஆத்திடுவோம். இதை பல வருஷமா நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா எல்லாருமே 40 வயசுக்கு மேல ஒரு பேசிக்கான டெஸ்ட், ஒரு சுகர் இருக்கா, உப்புநீர் இருக்கா, கொழுப்பு சத்தோட அளவு அதிகமா இருக்கா அப்படின்னு அவசியம் பார்த்துக்கோங்க. முக்கியமாக அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை இருக்கிறவங்க, தாத்தா பாட்டிக்கு சர்க்கரை இருக்கிறவங்க, அந்த குடும்பத்தில் வர்றவங்க எல்லாருமே 40 வயசுக்கு மேலே ஒரு சின்ன பரிசோதனையாவது செஞ்சுக்கிறது நல்லது. சர்க்கரை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை ஏற்றுக்கிட்டு மாத்திரை சாப்பிட ஆரம்பிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமீபத்தில் ஒரு தம்பி வந்தார், கால் எரிச்சல் அதிகமாக இருக்கு, எனக்கு குணப்படுத்துங்க அப்படின்னு வந்தார். அவருக்கு சுகர் இருந்துச்சு, ஆனால் அவர் சுகரை ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டார். சுகருக்கு எனக்கு வைத்தியம் வேண்டாம், கால் எரிச்சல் மதப்பை மட்டும் எனக்கு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தார். இந்த கால் எரிச்சலுக்கான காரணமே அந்த சர்க்கரை தான். நிறைய சுகர் பேஷண்ட் என்கிட்ட வர்றப்ப எனக்கு சர்க்கரைகள்லாம் பார்க்க வேணாம் சார், கால் எரிச்சல் மதப்பை மட்டும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கால் எரிச்சலுக்கான மூல காரணமே சர்க்கரை தான். சர்க்கரையை கட்டுப்படுத்தாம கால் எரிச்சல் மதப்பை எப்படி சரி செய்ய முடியும்? அது கட்டுப்பாட்டில் இருந்தா தானே இதுக்கு கொடுக்குற மாத்திரைகள் வேலை செஞ்சு நல்லாகும். அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு சோறெல்லாம் வேண்டாம், குழம்பு மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதை ஏத்துக்குருவோமா நம்ம? அதனால சர்க்கரை இருக்கிறத ஏத்துக்கிட்டு தொடர்ச்சியா சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடுங்க. இந்த பாதிச்ச பேஷண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல, இந்த ஏசி போட்டாலும் எரியுது, ஃபேன் போட்டாலும் எரியுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பேஷண்ட்டுக்கு நான் என்ன வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சர்க்கரையை குணப்படுத்துறதுக்கான வைத்தியத்தை நாங்க பண்ணோம். அதுக்கடுத்து கொழுப்பு சத்து அதிகமா இருந்தது, அதை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் கொடுத்து சரி பண்ணணும். அதுக்கடுத்து காலுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கான மாத்திரைகள் கொடுத்தோம். அதுக்கடுத்து நரம்பை சாந்தப்படுத்துறதுக்கான மாத்திரைகள் கொடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வெயிட் அதிகமா இருந்தாங்க. இந்த வெயிட் குறைக்கிறதுக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும் என்னென்ன மாதிரி உணவு முறைகளை அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதுக்கடுத்து கால் நரம்பு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தினசரி காலில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, புண்ணு எதுவும் வந்துருச்சா, எதுவும் குத்தி இருக்கா அப்படின்னு நீங்களே ஒரு சுய பரிசோதனை டெய்லி உங்க காலை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். வீட்டுக்குள்ள கட்டாயம் செருப்பு போட்டு நடங்க அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தனியா செருப்பு அவங்களுக்கு டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அதோட சில்வர் சாக்ஸ் அப்படின்னு ஒரு சாக்ஸ் கிடைக்குது. அந்த சாக்ஸை வாங்கி கைக்கு உரையும் காலுக்கு சாக்ஸும் போட்டு விட்டோம். இந்த மாத்திரை மருந்து கொடுத்து சர்க்கரை கட்டுப்பாட்டில் வந்து அவங்களுடைய கொழுப்பு சத்து மாத்திரையெல்லாம் கொடுத்து நரம்பை சாந்தப்படுத்துகிற மாத்திரையெல்லாம் கொடுத்து சில்வர் சாக்ஸ் போட்டோன்னே குறிப்பிட்ட நாளில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. ஆனால் சாக்ஸை வருஷம் ஃபுல்லாக போட முடியாது இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் போட்ட பின்னாடி அந்த பிரச்சனையே அவங்களுக்கு வரலை. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும்னா சர்க்கரைக்கு ஒரு முறையான சிஸ்டமேட்டிக்கான வைத்தியம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இதயத்தில் பிளாக் வர 5 மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.